Hello friends, இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் illustration number 13 ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 202. The following trial balance has been prepared from the books of Mr. Saxena as on 31st March 2013 after making necessary adjustment for depreciation on fixed assets, outstanding and accrued items and difference under the suspense account. ஸோ எல்லாத்துக்குமே அவங்க முன்னாடியே என்ட்ரி போட்டுட்டாங்க. ஃபிக்ஸ்டு அசெட்கான டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் தென் அக்ரூட் இன்கம்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ட்ரி போட்டுட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில். அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்குள்ளே போகலாம். மிஷினரிஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வரும், அசட் சைடில். ஃபர்னிச்சர் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். சன்ட்ரி டெட்டாஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ட்ராயிங்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். லைபிலிட்டி சைடில் கேபிட்டல்லேருந்து லிஸ்ட் பண்ணுவோம். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். இன்சூரன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஆடிட் ஃபீஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சேலரிஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ரெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கேஷ் இன் ஹேண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரும். கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரும். ஸ்டாக் இன் ட்ரேட் ஓப்பனிங் ஸ்டாக் இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். டிஸ்கவுண்ட்ஸ் டெபிட் சைடில் கொடுத்துருக்கறதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போடுவோம், எக்ஸ்பென்சஸாக காட்டுவோம். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட். பர்ச்சேசஸ் லெஸ் ரிட்டன் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைட். டிப்ரிசியேஷன் மிஷினரிஸ் அண்ட் ஃபர்னிச்சர் ரெண்டுத்துக்குமே டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இதுதான் நம்ம இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி போட மாட்டோம். கிரெடிட் சைட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் லைபிலிட்டி சைட் பேலன்ஸ் ஷீட். கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸில் சேலரிஸ் பிரிண்டிங் ஆடிட் ஃபீஸ் இது மூணுமே பேலன்ஸ் ஷீட்டில் வரும். பேங்க் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் சைடில் கொடுத்துருக்கறதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்கம் சைட் கிரெடிட் சைடில் போடுவோம். டிஸ்கவுண்ட்ஸும் இன்கம் சைட் கிரெடிட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். சேல்ஸ் லெஸ் ரிட்டர்ன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். A new machinery was purchased for rupees 50,000 but the amount was wrongly posted to furniture account as rupees 5,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே 50,000 மதிப்புள்ள ஒரு மிஷினரி நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் அதுக்கான அமௌண்ட்டை 5,000 போட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க. A new machinery was purchased for 50,000 but the amount was wrongly posted to furniture account as 5,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்னிச்சர்லேருந்து 5,000ன்ற அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு 50,000ன்ற அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். தப்பான அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு கரெக்டான அமௌண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் 5,600 வாஸ் ஒமிட்டட் டு போஸ்டட் இன் த லெஜர். ஸோ கேஷ் ரிசீவ்டில் லெஜரில் மட்டும்தான் அவங்க போஸ்ட் பண்ண ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்போ டெட்டாஸ்லேருந்து 5,600 மட்டும் கேன்சல் பண்ணால் போதும். வேறு எதுவுமே இந்த என்ட்ரிக்கு எஃபெக்ட் வராது. ஒன் சைடர் எரர்னாவே அது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் எஃபெக்ட் காட்டும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயோ ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயோ இது அஃபெக்ட் ஆகவே ஆகாது. டெட்டாஸில் டேரெக்டாக 5,600 நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். குட்ஸ் வித்ட்ரான் பை த ப்ரொப்ரீட்டர் ஃபார் பர்சனல் யூஸ் பட் நோ என்ட்ரி வாஸ் பாஸ்ட். ப்ரொப்ரீட்டருக்காக பர்சனல் யூஸ்க்கு எடுத்தோம்னா அதை நம்ம ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ட்ரி பாஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராயிங்ஸோட இந்த 5,000 நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சேல்ஸ் இன்க்ளூடட் 30,000 ஆஸ் குட்ஸ் சோல்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மிஸ்டர் தாக்கூர்லால் who is allowed 15% commission on such sales for which effect is to be given. என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாக்கூர்லாலுக்கு பதிலாக பிஹாஃப் ஆஃப் அவருக்கு பதிலாக அந்த இடத்துல 30,000 ருபீஸ் குட்ஸை சேல் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஏஜென்ட் மாதிரி. அதுக்கு அவங்க நமக்கு 15% கமிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை இந்த 15% கமிஷனை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். இது நமக்கு சேல்ஸாக ஆகாது. ஸோ 30,000 சேல்ஸ்லேருந்து லெஸ் பண்ணுவோம். Closing stock on physical verification amounted to 47,500. இது as usual trading accountலேயும் வரும், balance sheetலேயும் வரும். Depreciation on machineries and furniture has been provided at 15% and 10% respectively on reducing balance system. So இது profit and loss accountலேயும் வரும், balance sheetலேயும் வரும். Full year depreciation is provided on addition. You are required to prepare a trading and profit and loss account for the year ended 31st March 2013 and a balance sheet as on that date
so as to represent a true and correct picture. Okay, sum குள்ள போகலாம். In the books of Mr. Saxena, trading and profit and loss account for the year ended. Opening stock trail balance லே கொடுத்திருக்காங்க. Purchases 4,60,000 trail balance லே கொடுத்திருக்காங்க. Next goods வந்து withdrawn பண்ணியிருக்காங்க personal யூஸ்க்காக proprietor. ஸோ குட்ஸாக withdrawn பண்ணதால நம்ம பர்ச்சேசஸ்லேருந்து அதை லெஸ் பண்ணி காட்டணும். less drawings 5,000, 4,60,000 5,000 டிடக்ட் ஆயிடுச்சுன்னா 4,55,000. by sales 6,80,000. இதில் தாக்கூர்லாலுக்கு பதிலாக நம்ம விற்ற அந்த 30,000 ருப்பீஸை லெஸ் பண்ணி 6,50,000 எழுதுவோம். க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க 47,500. டோட்டல் 6,97,500. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் 1,62,500. இந்த ட்ராயிங்ஸ் மட்டும் நல்லா நோட் பண்ணணும். அவங்க கொஷினில் கொடுக்கும் போதே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா குட்ஸ் withdrawn by the proprietor. குட்ஸ் தான் withdrawn பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ்லேருந்து நம்ம லெஸ் பண்ணி எழுதுவோம். நெக்ஸ்ட் இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ பை ட்ரேடிங் கிராஸ் ப்ராஃபிட் 1,62,500. ஸோ ஃபர்ஸ்ட் டெபிட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டுடலாம். சேலரிஸ் 49,000, ரெண்ட், இன்சூரன்ஸ், ஆடிட் ஃபீஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட் அலவுட், இது எல்லாமே ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து எது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டாவே அதை ஈஸியாக வந்து அப்படியே வந்து காலமில் எடுத்து எழுதிடலாம். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதி என்ட்ரி போட போகிறோம். நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி அண்ட் ஃபர்னிச்சர். மிஷினரியில் வந்து டெப்ரிசியேஷன் வந்து 30,000 அண்ட் தென் வந்து 5,500 வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம நோட்ஸ் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ மிஷினரி ஆஸ் பர் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்க மிஷினரி எவ்வளோனா 1,70,000. அதோட ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்க டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணிக்க போகிறோம் 30,000. ஏன் டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த மிஷினரியோட ஒரிஜினல் அமௌண்ட் வந்து என்னன்னு நமக்கு தெரியும். ஃபர்தராக அவங்க டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரிஜினல் அமௌண்ட் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் நம்ம வந்து ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வரோம். 1,70,000 ஆட் டெப்ரிசியேஷன் 30,000 to 2 lakh மாறுது. அவங்க டெப்ரிசியேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 15% வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் ஒரு நோட் மாதிரியே போட்டு காமிச்சிடுறேன், அப்போ தான் தெளிவாக தெரியும். மிஷினரியோட ட்ரையல் பேலன்ஸில் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,70,000 கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம வச்சுருந்த அந்த டெப்ரிசியேஷனை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதோட ஒரிஜினல் காஸ்ட் தெரியணுன்றதுக்கோசரம். டெப்ரிசியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30,000 கொடுத்துருக்காங்க புக்கில் ட்ரையல் பேலன்ஸில். ஸோ அதோட அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னா 2 lakh. நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிஷினரி 50,000 மதிப்புள்ள ஒரு மிஷினரி வாங்கி 5,000 என்ட்ரி பண்ணிட்டோன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அது. ஸோ அந்த 50,000 மதிப்புள்ள அந்த மிஷினரி அடிஷனையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். மொத்தமாக நம்மக்கிட்ட 2,50,000 இருக்குது. ஸோ இதில் 2 lakh இந்த 2,50,000ல் 15% வந்து நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணோன்னா 37,500 கிடைக்கும். இதுதான் நம்ம இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காட்டணும். அதே மாதிரி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ட்ரையல் பேலன்ஸில் 49,500 கொடுத்துருக்காங்க. அதோட டெப்ரிசியேஷன் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்க டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணோன்னா அதோட ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோன்றது நமக்கு தெரிஞ்சிடும் 55,000. அதுலேருந்து ராங் டெபிட் 5,000. அதாவது மிஷினரி வந்து 50,000 வாங்கியிருக்காங்க. ஆனால் 5,000 வாங்கினதா ஃபர்னிச்சரில் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ 55,000லேருந்து 5,000 போயிடுச்சுன்னா 50,000. இந்த 50,000ல் நம்ம 10% டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ 50,000 into 10% நமக்கு 5,000 rupees வரும். ஸோ டெப்ரிசியேஷன் மிஷினரி 37,500, ஃபர்னிச்சர் 5,000, டோட்டல் 42,500. நெக்ஸ்ட் கிரெடிட் சைடு பேங்க் இன்ட்ரெஸ்ட் ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைட் கொடுத்துருக்காங்க 1,200. செல்லிங் கமிஷன்
தாக்கூர்லாலுக்கு பிஹாஃபாக நம்ம வித்த 30,000ல் அவங்க நமக்கு 15% கமிஷன் தராங்க. ஒரு ஏஜென்ட் மாதிரி நம்ம அந்த இடத்துல ப்ளே ஆகுறோம். ஸோ 30,000ல் 15% வந்து 4,500. டிஸ்கவுண்ட் ரிசீவ் ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைட் கொடுத்துருக்காங்க 1,800. ஸோ டோட்டல் வந்து 1,70,000 வரும். இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து 40,600 வரும். இந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரையல் பேலன்ஸில் 2,45,750 கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம கிடச்ச நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ண போகிறோம். லெஸ் ட்ராயிங்ஸில் வந்து 28,000 ப்ளஸ் 5,000. 28,000 ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. 5,000 வந்து ப்ரொப்ரீட்டர் வந்து 5,000க்கு அந்த குட்ஸ் எடுத்தாருன்னு பர்ச்சேஸில் நம்ம டிடெக்ட் பண்ணோம்ல, அந்த 5,000 இங்கே ஆட் பண்ண போகிறோம் ட்ராயிங்ஸில். ஸோ 33,000. ஸோ 2,86,350 லெஸ் 33,000 நமக்கு 2,53,350 கிடைக்கும். நெக்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் ட்ரையல் பேலன்ஸில் 82,000 கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. சேலரிஸ், ஆடிட் ஃபீஸ் அண்ட் பிரிண்டிங் மூணுமே ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைட் கொடுத்துருக்காங்க. தாக்கூர்லால்ஸ் அக்கௌண்ட். ஸோ தாக்கூர்லாலுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் தாக்கூர்லால் நம்ம 30,000 குட்ஸ் வந்து விற்று கொடுத்துருக்கோம். அதில் அவருக்கு நம்ம வந்து கமிஷன் வந்து 4,500 கொடுத்துருக்காரு. ஸோ தாக்கூர்லாலுக்கு நம்ம 25,500 மட்டும் பே பண்ணால் போதும். டோட்டல் 3,63,950. நெக்ஸ்ட் அசட் சைட் மிஷினரி 2,50,000. இந்த 2,50,000 எப்படி வந்துச்சுன்னா, நம்ம மிஷினரி அக்கௌண்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போட்டோம்ல, ட்ரையல் பேலன்ஸ் மிஷினரி 1,70,000. அதோட நம்மளோட டெப்ரிசியேஷன் 30,000 ஆட் பண்ணால் 2,00,000. அண்ட் தென் வந்து அடிஷன் மிஷினரி 50,000 ருபீஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ 2,00,000 ப்ளஸ் 50,000 2,50,000 லெஸ் டெப்ரிசியேஷன் 37,500 நம்ம நோட்ஸில் கண்டுபிடிச்சது. ஃபர்னிச்சர் 50,000 லெஸ் டெப்ரிசியேஷன் 5,000. ஃபர்னிச்சரும் நம்ம நோட்ஸில் கண்டுபிடிச்சோம். ஸ்டாக் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க, சாரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. டெட்டாஸ் 38,000, அதில் 5,600 நமக்கு வந்து நம்ம வந்து கட்டிட்டோம். ஸோ அதுலேருந்து அதை லெஸ் பண்ணிட்டோம். கேஷில் வந்து 7,800, பேங்க் 18,500, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் 250. இது மூணுமே வந்து ட்ரையல் பேலன்ஸில் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 3,63,950. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புத்தகம் பழகு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.